வாணியம்பாடியில் பள்ளி கட்டணம் செலுத்திவிட்டு வீடு திரும்பிய பள்ளி மாணவன் ரயிலில் சிக்கி உயிரிழந்த நிகழ்வு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் சலம்பாணத்தும் பகுதியைச் சேர்ந்தவர் 16 வயதான சிறுவன் திலீப் யாதவ். இவர் நாமக்கல் அடுத்த ராசிபுரம் பகுதியில் உள்ள தனியார் சிபிஎஸ்இ பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் இவர் பள்ளியில் கட்டணத்தை செலுத்திவிட்டு சேலம் பகுதியிலிருந்து அரக்கோணம் வரை செல்லும் பயணிகள் ரயிலில் வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் ரயில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் வந்து நின்றபோது மாணவன் திலீப் ரயிலில் இருந்து இறங்கி ரயில் நிலையத்தில் உள்ள தண்ணீர் குழாயில் தண்ணீர் குடிக்க சென்றுள்ளார். அப்பொழுது ரயில் புறப்பட்டதைத் தொடர்ந்து திலீப் ரயிலில் ஏற ஓடிய பொழுது நிலை தடுமாறி ரயிலில் இருந்து தண்டவாளத்தில் விழுந்துள்ளார். இதில் ரயில் சக்கரத்தில் சிக்கி திலீப் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த வாணியம்பாடி ரயில் நிலையத்திற்கு விரைந்த ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் மாணவனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.